Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ரோல் தான் பார்க்க போறோம். இது ரோல்னு சொல்றதை விட wrapன்னு கூட சொல்லுவாங்க. இந்த ரோல்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்றாங்க. காத்தி ரோல், அப்புறம் பரோட்டா வெஜ் ரோல், அப்புறம் உள்ள வந்து வெஜ் மட்டும் வச்சு செய்யறது, அப்புறம் சிக்கன், மட்டன் அப்படின்னு விதவிதமா நிறைய வெரைட்டிஸ் பண்றாங்க. நான் இன்னைக்கு செய்ய போற ரெசிபி வந்து மிடில் ஈஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். அங்கிருந்து தான் இது வந்து ஃபேமஸ் ஆகி வந்தது. இப்போ வந்து நம்ம ஊருங்கள்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ்லாம் வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா சிக்கன் ஷவர்மா. இதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த சிக்கன் ஷவர்மாக்கு பிட்டா பிரெட்லாம் பாத்தீங்கன்னா சில ஹோட்டல்ஸ்லாம் கடையில ரெடிமேட் பிரெட் வாங்கி தான் யூஸ் பண்றாங்க. பட் நான் இன்னைக்கு வீடியோல பிட்டா பிரெட் எப்படி வீட்லயே ஈஸியா செய்யறதுங்கிறத உங்களுக்கு சொல்றேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் காட்டியிருக்க மெத்தட் வந்து அவன்ல வச்சு செஞ்சிருக்கேன். பட் இது வந்து வீட்ல சாதாரணமா தவால கூட செய்யலாம். அது எப்படிங்கிறத வந்து டிப்ஸா நான் வந்து உள்ள கொடுக்குறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறதா இருந்தா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோவோட எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிட்டா பிரெட் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு வார்ம் மில்க் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். இன்றைக்கி நான் வந்து விஸ்மில் பிராண்டோட ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இந்த ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி பபிள் அப் ஆகி வரும். இன்றைக்கி நான் எடுத்திருக்க இந்த விஸ்மில் பிராண்டோட ஈஸ்ட் வந்து நல்லாவே ஃபர்மெண்ட் ஆகும். சூப்பராக பபிள் அப் ஆகி வரும். பாருங்கள், 5 மினிட்ஸில் எவ்வளோ நல்லா பபிள் அப் ஆகி ரைஸ் ஆகி இருக்குது. இந்த ஈஸ்ட் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பை வந்து மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். ஏன் இந்த மாதிரி உப்பை மாவோடு சேர்த்து கலந்து விட்டுறணும்னு சொல்கிறேன்னா, இந்த ஈஸ்ட் வந்து உப்பு மேலே பட்டதுன்னா அந்த சால்ட் வந்து அந்த ஈஸ்ட்டை வந்து கில் பண்ணிடும். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் ஈஸ்ட் சேர்த்திங்கன்னா தான் உங்களோட ஈஸ்ட் வந்து நல்லா ரைஸ் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மாவெல்லாம் ஒன்று திரட்டி பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிட்ட பிறகு நம்ம பிசைஞ்ச சேம் பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதை வந்து ஃபுல்லாக சைடில் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். ஏன் இந்த மாதிரி செய்யணுன்னா, இந்த டோ வந்து நல்லா ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆகும் போது ஒட்டக்கூடாது பவுலில் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தடவி வச்சிடறோம். ஒரு 1 ஹவர் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா டெவலப் ஆகும். அடுத்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு சிக்கனில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தந்தூரி சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் அளவுக்கு தயிர். நல்ல திக்கான தயிராக எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் ஹங் பண்ணிவிட்டு ஹங் கர்டு கூட யூஸ் பண்ணலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த சிக்கன் வந்து நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்காகவும் நல்லா ஜூஸியாக இருக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்குறேன். ஆலிவ் ஆயில் இருந்தால் அதை கூட சேர்க்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே 1/2 ஹவர் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு ஒயிட் எக்லெஸ் மைனஸ் எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு 5-6 புதினா லீவ்ஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் சேர்க்குறேன். கார்லிக் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு 2-3 பூண்டு பீசஸ் எடுத்து அதை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைக்கணும்.
ஃபஸ்ட்டு புதினாவோடு சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் விட்டு அரைங்க. அப்போ தான் புதினா நல்லா நைஸாக அரையும். ஏன் பால் சேர்க்குறோன்னா அப்போ தான் அந்த சாஸோட திக்னஸ் குறைஞ்சி அந்த க்ரீமியாக அப்படி இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கார்லிக் மின்ட் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சிக்கனை வந்து ஒரு ஸ்கியூவரில் போட்டு இப்போ பேக் பண்ண போகிறோம். அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மெயின் டைம் காய்கறி, கேரட், கோஸ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சோண்டு எலுமிச்சை பழமும் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்மளோட டோ பார்த்திங்கன்னா நல்லா ரைஸ்ட் ஆகி இருக்குது. இதை ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து அவனில் தான் இந்த ரோட்டீஸை வந்து போட போகிறேன். இன்கேஸ் நீங்கள் தவாவில் போடுற மாதிரி இருந்தால் நம்ம தவாவை சூடு பண்ணிவிட்டு நம்ம எப்படி சப்பாத்தி சுடுவோமோ அது மாதிரி ஒரு பக்கம் நல்லா சுட்டுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். இதுக்கு எண்ணெய் கூட நீங்கள் ஊற்ற தேவையில்ல. இது நல்லா ப்ளஃபியாக ரைஸ் ஆகும். இப்போ நான் நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டேன். அதில் வந்து ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நல்லா அப்போ தான் உள்ள வரைக்கும் வேகும். அடுத்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனில் இந்த சிக்கனை போட்டு பேக் பண்ணிக்கிறேன். 230 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். டோட்டலாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த சிக்கன் வந்து சூப்பராக வந்து குக் ஆகிடும். ஒவ்வொரு அவனை பொறுத்து டைமிங் வேரி ஆகும். நீங்கள் போடுற பீசஸோட சைஸை பொறுத்தும் வேரி ஆகும். ஸோ உங்கள் சிக்கன் குக் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் டைமிங் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ சிக்கன் ரெடி ஆகிடும். அடுத்தது வந்து இந்த ரோட்டீஸையும் வந்து அந்த சூட்லேயே வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். சேம் 230 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் போட்டுட்டு ஒரு பக்கம் போட்டு நல்லா வேக விட்டுட்டு அடுத்த பக்கம் இன்னொரு திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். அவ்வளோதான், பிட்டா பிரெட்ஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் எல்லாம் வெந்ததை வந்து நல்லா கட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் அவனில் இல்லாமல் நீங்கள் பேனில் போடணுன்னா பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சிக்கனை போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு கறி துண்டு வச்சு ஸ்மோக் எஃபெக்ட் கொடுங்க. அது வந்து அந்த சிக்கனுக்கு வந்து தந்தூரி டேஸ்ட் வரும். நீங்கள் அந்த மாதிரி ஸ்மோக் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கணுன்னா என்னோடய சிக்கன் டிக்கா பிரியாணியோட வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதில் பாருங்கள், நான் தெளிவாக காட்டியிருப்பேன். இப்போ சிக்கன் பீசஸ்லாம் பிச்சு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதை பிளேட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர் பேப்பரில் பிட்டா பிரெட் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் இந்த கார்லிக் சாஸை தடவிடலாம். தடவிட்டு இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கேரட்டு, காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சாஸ்லாம் ஊற்றிக்கலாம். சில கடைகளில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சில கடையில் என்ன பண்ணுவாங்க, இந்த சிக்கனு அதுக்கப்புறம் இந்த காய்கறி சாலடு, சாஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு அதை வந்து அப்படியே வந்து இந்த பிட்டா பிரெட் மேலே போட்டு தடவி தருவாங்க. நம்ம எப்படி வேணுமோ நம்ம இஷ்டமாக வந்து செஞ்சுக்கலாம். சில கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த வெஜ்ஜு அந்த சாலடில் வந்து வெள்ளரிக்காய், தக்காளி எல்லாம் கூட சேர்த்துருப்பாங்க. நம்மளோட விருப்பம் தான். நம்ம வீட்டில் வெள்ளரிக்காய்லாம் இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கலந்து போட்டு செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த கார்லிக் மின்ட் சாஸ் வந்து இந்த யூஸ்வலாக வந்து நம்ம ஷவர்மா வாங்கும் போது ஒரு கார்லிக் சாஸ் கொடுப்பாங்க, அந்த ஸ்டைலில் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மைனீஸை வந்து கார்லிக்கோடு சேர்த்து அடிச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக அடுக்கி முடிச்சாச்சு. இதை வந்து இப்போ நம்ம ரோல் பண்ண வேண்டியது தான். சில கடையில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரோல் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, அப்படியே பிளேட்டர் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு பிரெட் மேலே ஃபுல்லாக இந்த சிக்கனை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே ரவுண்டாக பிளேட்டராக கொடுப்பாங்க.
பட் நாங்கள் இங்கே வாங்குகிற கடையில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ரோல் பண்ணி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து சாப்பிடும் போது எனக்கு இது என்ன இப்படி பேப்பரில் ஏதோ ரோல் மாதிரி விற்கிறாங்கன்னு கேட்டுட்ருப்பேன் இவர்கிட்ட. ஒரு நாள் வாங்கி கொடுத்தாரு. அப்போ எனக்கு சாப்பிட்டோன்னே அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வாங்குகிற கடையில் வந்து ரோல் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான், சூப்பராக சிக்கன் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஷவர்மா பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது இல்லை? ஆமா, ரொம்பவே சூப்பரா இருந்தது. எங்க வீட்டுல எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. குறிப்பா என் பசங்க வந்து ஃபுல் கட்டினாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு இந்த ஷவர்மா வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் செஞ்சது வந்து அந்த புதினா போட்டு அரைச்ச அந்த மயனீஸ் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. ரொம்பவே யம்மியா இருக்கும். இந்த டிஷ்ஷை நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணவங்க மறக்காம ஒரு போட்டோ எடுத்து அதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.